டேவிட் வார்னர் ஆடின ஆட்டத்தை பார்த்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்குலாம் பையனை விடாதீங்க பாஸ், நேராக கூட்டிகிட்டு வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் போடுங்கன்ட்டு T20 மேட்ச் ஒன்று நடக்குது. யார் கூட? சவுத் ஆப்பிரிக்கா கூட. அந்த மேட்சை அண்ணன் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். கமெண்டேட்டர்ஸு சரியான புளிப்பு கொடுக்குறானுங்க. இந்த பையன் அப்படியா, அந்த பையன் இப்படியா, கட்டையா குட்டையா இருந்தாலும் சும்மா காட்டடி அடிப்பாங்கிறானுங்க. என்னடா இது அப்படின்னு உட்காந்து பார்த்தா, உண்மையாலுமே அடிச்சு போட்டான். சவுத் ஆப்பிரிக்காக்காரனுங்களை பிடிச்சி வெளுவென்னு வெளுக்கிறான். ஒரு சிக்ஸெல்லாம் விட்டான். நேராக கீப்பர் மண்டைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போவே தெரிஞ்சு போச்சு, ரைட்ரா இவன் ரணக்கொடூரமான ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறான் நம்ம ஆள். பார்க்குற எல்லாத்தையும் பிடிச்சி பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறது தான் நம்ம ஆளோட வேலையே. டேவிட் வார்னரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து அதர பாதாளத்தில் இருந்தப்போ கூட நம்ம ஆள் ஒத்தாளாக நின்று பல சம்பவம் பண்ணியிருக்கான். ஐபிஎல்ல பல காட்டியிருக்காப்புல. 3 தடவை ஆரஞ்சு கேப் ஹோல்டரு, அதெல்லாம் வேற கதை. ஆனால் ஆஸ்திரேலியாக்காக ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காப்புல. நம்ம ஆள் ஒரு அதிரடி ஆட்டக்காரன்னு உலக அறிஞ்ச உண்மை. ஆனால் டெஸ்ட் மேட்ச்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் டிஃபென்ஸு, கொஞ்சம் அதிரடி, கொஞ்சம் கிளாஸு எல்லாத்தையும் எடுத்து மிக்சிங் பண்ணி வெறித்தனமாக ஆடிட்டு இருப்பாப்புல. 24 செஞ்சுரி தரமான கிரிக்கெட் பிளேயர் இல்லைன்னா 24 செஞ்சுரியெல்லாம் எவனாலையும் அடிக்க முடியாது. அதுவும் ஒரு தடவை பாகிஸ்தான் கையில் கிடச்சிட்டானுங்க. சும்மா 330 ரன் அடிச்சு போட்டாப்புல. நம்ம ஆள் ஆக்ரோஷமான ஆள், ஸ்லெட்ஜிங் பண்ணுவான், அது இது பண்ணுவான். வார்னரும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து சில்லறத்தனம் பண்ணி சிக்கின காரணத்தினால பேன் பண்ணிட்டானுங்க. அந்த பேனுக்கு அப்புறம் 2019 வந்து வேர்ல்டு கப்பில் மரண அடி 600 ரன்னுக்கு மேலே அடிச்சு போட்டாப்புல. நம்ம ஆள் இதை விட ரண கொடூரமான பிளேயர் ஆக வேண்டியது. ஆனால் என்ன அங்கே இங்கே அப்படி இப்படி ஆகி போச்சு.